மாநிலங்களுக்கான வரி பகிர்வை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல, நிதிக்குழுதான் தீர்மானிக்கிறது என மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் அளித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ரமேஷ்குமார், எந்த கேள்வியின் அடிப்படையில் அவர் இந்த பதிலை அளித்திருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? அதாவது மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். அதாவது பாஜக இல்லாத மாநிலங்களில் இந்த நிதி பகிர்வு அளிப்பதில் தொடர்ந்து பாரபட்சம் காட்டப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்தவரை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு எல்லாமே சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் திடீரென்று அந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய அந்த நிதியில் பாரபட்சம் காட்டப்படுகிறது, நிதித்தொகையும் நிறைய இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த டைரக்ட் டாக்ஸ் நேரடி வரியை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு வழங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நிதி குழுதான். அதே போல SGST அதாவது மறைமுக வரியான ஜிஎஸ்டியில் SGST அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி பொறுத்தவரை 100% மாநிலங்களுக்கு தான் செல்கிறது. IGST பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கு மாநிலங்களுக்கு தான் வழங்கப்படுகின்றது. CGST பொறுத்தவரை அதாவது மத்திய ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நிதிக்குழு என்ன பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறதோ அந்த அளவு என்பது மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வை பொறுத்தவரை என்ன நிதியை கொடுக்க வேண்டும் என்பது தீர்மானிப்பது நான் அல்ல, நிதிக்குழு தான் அதனை தீர்மானிக்கிறது. இதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, நான் எதுவும் செய்யவும் முடியாது, அப்படி செய்யவும் முடிவு செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். எனவே எனக்கு ஒரு மாநிலம் பிடிக்கிறது, ஒரு மாநிலம் பிடிக்கவில்லை என்பதற்காக அதற்கேற்றாறு போல நிதியை மாற்றி வழங்குவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. குறிப்பாக நிதிக்குழு என்ன சொல்கிறதோ அதை தான் நான் கடைபிடித்து வருகிறேன். நான் மட்டுமல்ல, எனக்கு முன்பிருந்த எல்லா நிதியமைச்சர்களும் இதைத்தான் கடைபிடித்து வருகின்றனர் என அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது போன்று பாரபட்சம் காட்டுவதாக கூறுவதில் எந்த விதமான ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். நிதிக்குழுவும் பரிந்துரை வழங்குகின்ற போது அவர்களாக ஒரு பரிந்துரையை கொடுப்பதில்லை. அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகளோடு கலந்து பேசி அவருடைய கருத்துக்களை கேட்டு அதன் பின்னர் தான் தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றனர் என அவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.